பூனைக்குட்டி வெளியே வரும்னு தெரியுங்க, மாட்டிக்கணும் தெரியும். ஆனா தூய ஆட்சி லஞ்சமே இல்லாத நிர்வாகம் சொல்லிட்டு புருடா விட்டு ரீல்ஸ் போட்ட ஒரே மாசத்துல பூனை இல்ல புலியே வெளியே வரும்ன்றது நாங்க யாரும் எதிர்பார்க்கல. பள்ளிக்கூடத்துல பசங்களோட ஐடி கார்டுல ஜாதியை நுழைக்க பார்க்கறது ஒரு குரூப், இன்னொரு பக்கம் ₹1 கூட லஞ்சம் வாங்க மாட்டோம்னு சொல்லி உதட்ட அளவுல பஞ்சு பேசிட்டு உள்ளுக்குள்ள 800 ஸ்கூல்கிட்ட லட்சக்கணக்கில் கல்லா கட்டி இருக்கிறாங்க அதிகாரிகள். இதுதான் நீங்க சொன்ன கார்பரேட் ஸ்டைல் தூய ஆட்சியா மிஸ்டர் விஜய்? தமிழ்நாட்டோட முற்போக்கான இருமொழி கொள்கையை வந்துட்டு குழி தோண்டி புதைச்சிட்டு கல்வியில சனாதன கொள்கையையும் கொள்ளைப்புறமா கொண்டு வர இங்க யாரு ஸ்கெட்ச் போடுறா? இன்னைக்கு மைக்க பிடிச்சி திமுக மேல ஆதாரம் இல்லாம பழிய போடுற தனியார் பள்ளி ஓனர்களோட அசல் முகம் என்ன? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். நம்ம தமிழ்நாட்டுல உதட்டளவுல சனாதன எதிர்ப்பு, உள்ளுக்குள்ள சனாதன அடிமைத்தனம் அப்படின்ற ட்ரெண்ட் வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. அப்படின்ற புதிய அரசியல் ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு குண்டை போடுறாரு. பள்ளி மாணவர்களோட ஐடென்டி கார்டுல இனிமேல் வந்துட்டு ஜாதியையும் சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோடனே பொதுமக்கள்ல இருந்து எதிர்கட்சிகள் வரைக்குமே ஏப்பா நீங்க ஜாதி ஒழிக்க போற லட்சணம் இதுதானான்னு சொல்லிட்டு நாரா கிடிச்சு எல்லாரும் கேள்வி கேட்டு தொங்க விட்டாங்க. ஆனா இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய தற்போதைய கல்வி அமைச்சர் ராஜ்மோகனும் என்ன சொல்லிருக்கணும், ஜாதி எல்லாம் நாங்க சேர்க்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்ல அவர் பொத்தாம்பதுவா பேசிட்டாரு, அந்த இஷ்யூவே வேற, நாங்க இது எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்க போறோம் அப்படின்னு மழுப்புறாரு. மிஸ்டர் ராஜ்மோகன், நீங்க டிஜிட்டல் ஆக்க போறோம் அப்படின்ற பேருல நீங்க கொண்டு வர பாக்குற அந்த ஐடி கார்டு சாதாரண கார்டு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அது அப்பார் கார்டு. இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற நரேந்திர அரசோட புதிய தேசிய கல்விக் கொள்கையான NEP 2020 உடைய முக்கியமான அங்கமே அதுதான். என்ன ப்ரோ இதெல்லாம் நோ கமிஷன் நோ கரப்ஷன் அப்படின்னு டீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பேக்ரவுண்ட்ல யூனியன் கவர்மெண்டோட சனாதன எஜுகேஷன் பாலிசிக்கு ரெட் கார்பெட் விரிச்சு வெல்கம் பண்றீங்களே, திஸ் இஸ் அல்டிமேட் ஃபேக் அஸ்தட்டிக் ப்ரோ. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் குழந்தைங்க பேச்சு கேட்டு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க எல்லாத்தையும் நீங்க முட்டாளா நினைக்காதீங்க. வி ஆர் அகைன்ஸ்ட் பிஜேபி அப்படின்னு கேப்ஷன் போட்டுட்டு உள்ளுக்குள்ள பிஜேபியோட அஜெண்டாவை அப்படியே தமிழ்நாட்டுல இன்ஸ்டால் பண்ற விஜய் அண்ட் கோவோட சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஐடி கார்டு மேட்டரை முடிச்சிருவோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, ஆதார் கார்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கம்பல்சரி இல்ல, அவங்க விருப்பப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஆதார் கார்டை மேண்டேட்டரின்னு சொல்லிட்டு பெத்தவங்களை அலைய விட்டுட்டு இருக்காங்க. இதோட நீச்சி தான் இந்த அப்பார் கார்டு. நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுடைய ஒட்டுமொத்த டேட்டாவையும், அதாவது அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு அவனோட பிளட் குரூப், அவன் எடுக்கிற மார்க், முக்கியமா அவனோட ஜாதி என்னன்ற டீடைல் ஒண்ணு கூட விடாம யூனியன் கவர்மெண்ட் கொண்டு போய் விடுறதா இந்த ஸ்கீம். இததான் வந்துட்டு அவசரமா யூனியன் கவர்மெண்ட் ஒப்படைக்கிறதுக்கு விஜயோட தாவேக அரசு ரொம்ப முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க பேசுற மாநில சுயாட்சியா மிஸ்டர் விஜய்? முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்துட்டு ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்க, பூனை வெளியே வரும்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்கணும்னு யாரும் நினைக்கல. கடந்த திராவிட மாடல் அரசு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசால எவ்வளவோ கல்வி விஷயங்களை வந்துட்டு மிரட்டலுக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளானாலும், குறிப்பா ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எப்படி எல்லாம மிரட்டி பார்த்தோம். 2000 கோடி ரூபாய் நிதியை தராட்டியும் பரவாயில்ல, எங்க பிள்ளைகளை 30 வருஷம் பின்னோக்கி கூட்டிட்டு போற புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு சொல்லி கெத்தா நின்னாங்க. அது மட்டும் இல்லாம பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமே 40,000 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்குனாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்க தாவேக அரசு அண்ணா கொள்கை வழியில தான் நடப்போம், மும்மொழி கொள்கையை என்னைக்கு ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி சட்டமன்றத்துல டயலாக் பேசிட்டு ஒரே மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1000 CBSE பள்ளிகளுக்கு அவசரமா அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. எதுக்காக இவ்வளவு வேகம்? கிட்டத்தட்ட இந்த 1000 CBSE பள்ளிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லஞ்ச பாயாசம் என்னன்னு தெரியுமா? இந்த வீடியோல அதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முக்கியமா பார்க்க தான் போறோம். அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த 10 நல்ல லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலும் சரி, பிரஸுக்கு முன்னாடி மைக்லயும் சரி வெட்டியா உதார் விட்டுட்டு இருக்கிறாரு நம்முடைய கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அவரோட லஞ்ச ஒழிப்பு லட்சணம் தான் இன்னைக்கு நாடு முழுக்கும் சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. அதையும் ஜூனியர் விகடன் வந்துட்டு வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்கிறாங்க. கமிஷன் வாங்க மாட்டோம், கரப்ஷன் பண்ண மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு பள்ளி கல்வித்துறை வசூல்ல களை கட்டுதாமா. அது உண்மைதான். ஆனா அது வந்துட்டு அந்த துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்யல. சமீபத்துல 800க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகார புதுப்பித்த சான்றிதழ் கொடுக்கப்பட்ட போது ₹1 கூட லஞ்சம் தர வேண்டாம்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லி இருக்கலாம். ஆனா அவருக்கே தெரியாம ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயே சில அதிகாரிகள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு 25,000 50,000 வரைக்கும் பெரிய தொகையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடனுடைய
செய்திகள்ல வந்துட்டு வெளிவந்திருக்கு. அடப்பாவமே, அமைச்சருக்கே தெரியாம அவரோட துறையில அதிகாரிகள் 800 ஸ்கூல்ல வந்துட்டு தலா 50,000 கோடிக்கணக்கில் வசூல் பண்ணிட்டாங்களாமே. ஊடகவியலாளர் தர்மம் ரொம்ப பாவம். அமைச்சரை எப்படி எல்லாம் காப்பாத்துறாங்க பாத்தீங்களா? மிஸ்டர் ராஜ்மோகன் போன திராவிட மாடல் ஆட்சியில வந்துட்டு எங்கேயாவது ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கினா உடனே அது வந்து இது முதலமைச்சருக்கும் அவருடைய மருமகனுக்கும் உதயநிதிக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு மேடைக்கு மேடை பேசுனீங்களே. இப்போ உங்க ஆட்சியில உங்க மூக்குக்கு கீழே உங்க டிபார்ட்மெண்ட்ல கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குறாங்க. அது மீடியாவுக்கு தெரியுது, ஆனா உங்களுக்கு தெரியலையா? அப்ப நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பாவியா? இல்ல கையாளாகாத நிர்வாக திறனற்ற அமைச்சரா? இல்ல இந்த வசூல் பணம் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்ககத்தின் உச்ச அதிகாரி வழியா மேலிடத்துக்கு போயிருக்கா? பதில் சொல்லுங்க மிஸ்டர் ராஜ்மோகன். இப்ப ஏற்கனவே சொன்ன அந்த முக்கியமான விஷயத்த வந்து சொல்றேன். இந்த நந்தகுமார் ஆகட்டும், ஸ்ரீதர் வேம்பு ஆகட்டும், வினிதா கோவிந்தசாமி ஆகட்டும், இந்த நந்தகுமார், ஸ்ரீதர் வேம்பு, வினிதா கோவிந்தசாமி போன்ற பாஜக மற்றும் RSS பின்னணி கொண்ட CBSE பள்ளி ஓனர்கள் ஏன் போன வாரம் திமுக ஆட்சியில எங்க கிட்ட ஏன் வந்துட்டு திமுக ஆட்சி காலத்துல எங்க கிட்ட NOC கொடுக்க லஞ்சம் கேட்டாங்க நீங்க ஏன் கத்துனாங்க தெரியுமா? அசல் உண்மை இதுதான். CBSE பள்ளிகளுக்கு மாநில அரசு NOC கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த ரூலை வந்துட்டு 2014 ஒன்றிய அரசு கேன்சல் பண்ணிடுச்சு. அப்ப இவங்க ஏன் போய் சொல்றாங்க? இந்த தாவேக அரசு 1000 CBSE ஸ்கூல்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்து ஊழலையும் இவங்களோட சனாதன கொள்கை ஊடுருவலையும் மறைக்கிறதுக்காக தான் அமைச்சர் ராஜ்மோகன் செட் பண்ணி போட்ட செட்டிங் தான் இந்த பேட்டிகள் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். இத கோட்டை அதிகாரிகளும் செட்டிங் தான் இந்த பேட்டிகள்னு சொல்லிட்டு கோட்டை வட்டார அதிகாரிகளே பல பேர் ஓப்பனா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நந்தகுமார் சென்னையில சங்கர வித்யாலயா அப்படின்ற CBSE ஸ்கூல் நடத்துறாரு. அந்த நிலமே காஞ்சி சங்கர மடத்துக்கு சொந்தமானதான். கவர்மெண்ட் லஞ்சம் வாங்குறதாலதான் நாங்க லட்சக்கணக்கா ஃபீஸ் வாங்கணும்னு இவங்க சொல்றது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா காதுல பூ சுத்துற வேலைதான். அதான் லஞ்சம் வந்துட்டு இப்ப இல்லாம இந்த தாவே காட்சி வந்துட்டு எல்லா அப்ரூவலும் கொடுக்கறதுல அப்ப உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணத்தை பாதியா குறைங்க. பாதியா குறைப்பீங்களா மிஸ்டர் நந்தகுமார்? அடுத்து அந்த தாராபுரம் வினிதா கோவிந்தசாமி அவங்க ப்ரொஃபைலை எடுத்து பார்த்தாலே அண்ணாமலைக்கு குருமூர்த்திக்கு ஃபயர் விட்டுருப்பாங்க. முழுக்க RSS ஐடியாலஜி. ஜோகோ ஓனர் ஸ்ரீதர் வேம்பு சொல்லவே வேணாம். டெல்லிக்கு ரொம்பவுமே நெருக்கமானவர். டெல்லி இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவுக்கு ரொம்பவுமே நெருக்கமானவர். இவங்க எல்லாருமே இப்ப ஒண்ணு சேர்ந்து ஏன் தாவேக அரசுக்கு தூய்மை பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான வேலைகளை பண்ணணும்? அதுலயும் தாவேகாவுக்கு தூய்மை பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக திமுக மேல ஏன் பழிய போடணும்? நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. ராஜ்மோகன் மேல வந்திருக்க இந்த 800 CBSE ஸ்கூல் லஞ்ச புகார டைவர்ட் பண்றாங்க. முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேல எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம முன்னுக்கு பின் முரணான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கோட்டையில இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளே இது எல்லாமே செட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. தாவேகாவோட இந்த அரசியல் செட்டிங்னால பாதிக்கப்படுறது யாரு? சாமானிய மக்கள் தானே. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே CBSE மாத்துறதுக்கு இவங்க பச்சை கொடி காட்டுறாங்க. மெட்ரிகுலேஷன்ல 30,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பம் அந்த பள்ளி வந்துட்டு CBSE மாறிச்சுன்னா 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும். 2 பிள்ளைகளை பெற்றவன் வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்ட எங்க போவான்? அது மட்டும் இல்லாம CBSE சிலபஸ் உள்ள வந்தா மும்மொழி கொள்கை கட்டாயமாகும். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஹிந்தி வந்துட்டு கட்டாயமா படிச்சு ஆகணும்ன்ற சூழல் ஏற்படும். கூடவே சமஸ்கிருதத்தை திணிப்பாங்க. தமிழ்நாட்டுல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமே நடத்த முடியாதபடி பிரைவேட் ஸ்கூல்ஸ் மூலமா ஹிந்தியை திணிக்கிறதா இந்த ராஜ்மோகன் அண்ட் விஜயோட மாஸ்டர் பிளானே. இந்த NEP 2020 புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம் என்னன்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், அதாவது வடிகற்ற மெத்தட் இருக்கு இல்லைங்களா? அதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணி அது மூலமா அவங்க வந்து ஃபில்டர் பண்ண போறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டஃபா நடத்தி அந்த குழந்தைகளை வந்து ஃபெயில் ஆக்குற வேலைகளை தொடர்ந்து பண்ணுவாங்க. ஒரு குழந்தையோட படிப்பு திறன் 8வதுல கொஞ்சம் சுமாரா இருக்கலாம், ஆனா காலேஜ் போகும்போது அதுவே பிரில்லியன்டாகவும் மாறும். ஆனா இவங்க 5வதுல நீ படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லி வடிகட்ட போறாங்க. இதை விட கொடுமை, இந்த அப்பா டிஜிட்டல் கார்டு வந்துருச்சுன்னா உங்க பையன் வந்துட்டு 5வதுல 8வதுல ஃபெயிலியர் ஆன டேட்டா அவன் வளர்ந்து பெரியவனாகி காலேஜ் முடிக்க போற வரைக்கும் அந்த ரெக்கார்ட்ல அப்படியே தான் இருக்கும். அதுலயும் குறிப்பா அவனுடைய ஜாதி, அவனுடைய நெகட்டிவ் மார்க் எல்லாமே லைஃப் டைமுக்கு அவன் பின்னாடியே வரும். ஒரு மாணவனை சின்ன வயசுல தரம் பிரிச்சு அவனோட பிரைவசியை காலி பண்ணி கார்பரேட் கோச்சிங் மூலமா டேட்டாக்களை விற்க போறாங்களாம். இதுக்குதான் நம்ம தாவேக அரசு ரகசியமா அஸ்திவாரத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த தாவேக அரசுக்கும் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுக்கும் நம்ம சில கேள்விகளையும் வைக்க வேண்டி இருக்கு. அண்ணா கொள்கை இருமொழி கொள்கைன்னு சட்டமன்றத்துல போய் பேசிட்டு ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையோடைய முக்கிய அம்சமான அப்பார் ஐடி கார்டை தமிழ்நாட்டை
பார்க்கறது ஏன்? ஒரே மாசத்துல 1000 சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டுல கொள்ளைப்புற மூலமா ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத சினிமாக்கு வழிவகுப்பது ஏன்? 800க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளிலும் மாவட்ட அதிகாரிகள் தலா 50,000 வரைக்கும் லஞ்சம் வாங்கியது பிரசுக்கு தெரியுது. நிர்வாக புலியான ராஜ்மோகன் அவர்களுக்கும் இல்ல விஜய் அவர்களுக்கும் தெரியலையா? அப்ப நீங்க எல்லாம் வெறும் டம்மிங்கள் தானா? உங்க மேல வந்த லஞ்ச புகார முன்னாள் அமைச்சர் அந்தமயில் கோயம்படி மீது ஆதாரம் இல்லாத செட்டிங் புகார்களை கோட்டவாசல் நிற்க வச்சு கோட்டை அதிகாரிகள் மூலமாகவே கட்டவிழ்த்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு குவாரி உரிமையாளர்கள் தாயக்கா கொடியை கட்டிக்கிட்ட புதுசு புதுசா ஆட்கள் போய் மாமூல் வச்சிருக்கிறாங்களே, இவங்களை கட்டுப்படுத்த முடியாத கையாளாக இது. நோ கமிஷன் நோ கரப்ஷன் அப்படின்னு சொல்லி லிப் லெவல்ல ஸ்கெட்ச் போட்டுட்டு உள்ளுக்குள்ள சனாதனத்துக்கோ லஞ்ச லாவணத்துக்கோ ரெட் கார்பெட் வச்சு வரவேற்கிறது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சமும் ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களை ஆட்சிக்கு வந்த 10 நாள்ல நாங்க லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா மார்தட்டி பேசினாரு. இந்த லட்சணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜ்மோகனுக்கு தெரியாமலே இந்த லஞ்ச வேலைகள் நடந்திருக்குமா இல்ல அப்படின்றது குறித்து உங்க கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க தோழர்களே. நன்றி, வணக்கம். திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்கெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண